அருட்பா திரு அருட்பிரகாச வள்ளலாரின் திவ்ய சரித்திரத்தில் சிவயோகியர் வருகை. அவ்வரும் செல்வரோடு பெருமிதமாக வானால் நடத்தும் காலை சுமார் 10 வருடங்கள் கடந்த பின் ஒரு பகல் திருமேனி முழுது திருநீர் அணிந்து புலியுரி யோக தண்டம் யோக பட்டிகை மேற்கொண்டு சிரத்தும் கண்டத்தும் சிவனருட் கண்மணி அணிந்து தண்டு கமண்டல கரத்தராய் சிவயோகியார் ஒருவர் தமது இல்லத்திற்கு எழுந்தருள் கண்ட சின்னம்மையார் அவ்வருளாரரை வரவேற்று ஆதன திருத்தி, புண்ணிய நீர் அணிந்த புனிதரே தேவரீர், சிறியனுடைய இச்சிறு மனையிற்றானே திரு அமுது உண்டு திருவருள் பாலித்தல் வேண்டும் என சிரம் வணங்கி வேண்ட அம்மைத்தவரும் அவ்வேண்டுகோட்கு இணங்கி அறுசுவை நிறைந்த உண்டியினை அம்மையார் படைக்க அன்போடு கலந்து உண்டு ஆனந்த நிறைவனை அடைந்தார். அம்மைத்தவர் அம்மையாரின் அருங்குணங்களை அளவிலாது வியந்து கூறி பின்னர் அவருக்கு சிவபெருமான் அருள் போற்றி திருநீர் கொடுத்து, அருளம்மையே, இத்தெய்வ திருநீற்றை அணிந்து உட்கொள்வீராக. நீர் இன்னும் சில நாளில் சமரச சன்மார்க்கத்தை நிலைநிறுத்த வல்ல சத்புத்திரனை பெறுதற்கு கருகொள்ள பெறுவீர் என்று கூறி தம் உரிவினை கறந்தார். அன்றைய சின்னம்மையார் மணி வயிற்றில் அருட்ஜோதி புகுந்தது. உடனே சின்னம்மையார் எல்லாம் திருவருட்செயலே என எண்ணி இருந்து தம் இன்னுயிர் துணைவர் வருதலும் அவர் பால் அடிகள் வந்ததும் அவ்வடிகட்கு தாம் அன்னம் அளித்ததும் அவர் தனக்கு திருநீர் அளித்து செப்பியதும் திருவருட்கரந்தும் தெரிவித்தார். அதை கேட்ட ராமையா பிள்ளையும், பரமசிவ பிரபுவே, இங்கனம் வந்தார் என மகிழ்ந்தும் தாம் தரிசிக்க பெறாததை பற்றி வருத்தமும் கொண்டு திருவருளை சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி.